அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுறா. ஈவி பில் கட்டணும். வாசு அனுப்பிட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க, யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? என்னடா பண்ண சொல்ற? அப்பாவை போய் பாரு. என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்கன்னு கேளு. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன்பா, என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லு. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, ஏன்பா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா இருந்தா என்ன அடிங்க, திட்டுங்க. அதை விட்டு பேசாம. ஏன் பேசணும்? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவன்ட்ட எதுக்காகடா பேசணும்? சரி, இனிமேல் உங்க பேச்ச கேக்குறேன். இப்ப என் கூட பேசுங்கப்பா. பேசுறேன்டா. என்னைக்கு நீ ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா நடந்துக்கிறியோ அன்னைக்கு பேசுறேன். வாசு ஒரு முடிவெடுத்தா அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்து, அப்ப பேசுறேன். யாராவது உன்னை பத்தி தப்பா சொன்னா என் புள்ள அத மாதிரி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லும்படியா நடந்துக்க, அப்ப பேசுறேன். எல்லாத்துக்கும் மேல பெத்தவங்க மனச குளிரும்படியா நடந்துக்க, அப்ப பேசுறேன். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேல படாதுடா. ஒரு அப்பாவா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு குறையும் வைக்காம என்னுடைய கடமையை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். நீ ஒரு பிள்ளையா எனக்கு எதுவும் செய்ய வேணாண்டா. உன்னை நீ காப்பாத்திக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி காட்டு, அது போதும்.